நல்ல வெதரா கிடக்கு இந்த கட்டை செட்டியான மிஸ் தான் போல. இவன் என்ன செய்யறான்? அன்பே உன் ஒற்றை பார்வை அதைத்தானே யாசித்தேன். டேய் என்னடா இது? முதலாளி எத்தனை மணிக்கு வாருங்க? நான் வீட்டையில போகணும். டேய் நான் வார சரி என்னடா இது ரேட்ல கொண்டு விட்டு வச்ச சாமான் இதெல்லாம்? ஓ முதலாளி எனக்கு கால முடிய ஒரே டென்ஷன் தெரியும். அதனால எனக்கு ஒன்றும் ஃபீல் பண்ண போட்டு என்னால. என்ன கோதாரி டென்ஷனடா பண்ணி? நான் ஒன்று கேட்கணும் சரி உங்கள்கிட்ட. என்ன சொல்லு? முதலாளி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி எப்ப தெரியும். அதுக்கு நீங்க பதில் சொன்னா சரியா பதில் சொன்னா ஒரு கிழமைக்கு நான் இந்த கடையை ஃப்ரீயா வேலை செய்யறேன். ஆனால் நீங்க பிள்ளையா பதில் சொன்னால் நீங்க எனக்கு ஒரு கிழமை சம்பளம் தான் எனக்கு லீவு தரணும். வேலை செய்யாக்கு இது உனக்கு ஒரு ஷார்ட் வண்டி கிடக்கு. ஆனா இது நல்லா இருக்கு. உனக்கு ஒரு கிழமை சம்பளம் தரணும். ஆனால் என்ன கணக்கு வழக்கப்பட்டு தான் இந்த கேள்வி. டேய் நானே 1008 கணக்கு வழக்கு பார்ப்பேன். நீ கேட்கிற கேள்வி தான் சின்ன பிரச்சனை. ஆனா சொன்ன மாதிரி ஒரு கிழமைக்கு சம்பளம் கேட்க கூடாது. அதே மாதிரி ஒரு கிழமைக்கு நீங்கள் வேலை செய்வோம். நீங்க பிள்ளையா சொன்ன சம்பளம் என்ன தருவோம்? நான் பிள்ளையா சொன்னா வேலை செய்யறது அது பிற யோசிக்கிறேன். சரி கேள்வியை கேட்டு சரியா ஃபில் பண்ணி சொல்ல முதல்ல. என்ன பையன் அப்பாவுக்கு சரியா? ஓ பையன் அப்பாக்கு என்ன இப்ப 5 பிள்ளைகள்? பையன் அப்பாக்கு 5 பிள்ளை இல்லையடா? தெரியுமா? பையன் தெரியும். கேள்வி முதல்ல நாங்க கேள்வி அதான். சரி ஐயோ பையன் அப்பாவுக்கு சரியா? 5 பிள்ளைகள். ஓகே இருந்துட்டு போட்டும். பெண் அதுக்கு இப்ப முதலாவது பிள்ளைக்கு பேர் 10. 10. இரண்டாவது பிள்ளைக்கு பேர் 20. 10 20 ஒரு பேரோடா. மூன்றாவது பிள்ளைக்கு பேர் 30. 10 20 30. அடுத்தது நாலாவது பிள்ளைக்கு பேர் 40. அப்ப அஞ்சாவது பிள்ளைக்கு என்ன பேர்? அதான்டா 10 20 30 40 அஞ்சாவது பிள்ளைக்கு பேர் 50. முடிஞ்சது போய். என்ன ஒரு கிழமை வேலை செய்ய புரியா நீங்கள்? இது என்ன ஓதாரி? அதான் முதல்ல சொல்லி போட்டேன் நான் பையன் அப்பாண்டு. அப்ப அஞ்சாவது பிள்ளை அதான்டா பையன் அப்பாவுக்கு 10 20 30 40 அஞ்சாவது பிள்ளைக்கு 50 பேர் வரும். அஞ்சாவது பிள்ளை பேர் பகி. ஐயோ 5 பிள்ளைகள் மொத்தம். முதலாவது பிள்ளைக்கு பேர் 10. இரண்டாவது பிள்ளை பேர் 20. மூன்றாவது பிள்ளைக்கு 30. நாலாவது பிள்ளை பேர் 40. அஞ்சாவது பிள்ளை பேர் பகி. நீ பையன் அப்பாண்டா பையன் ஒரு பிள்ளை. என்னடா பையன் ஒரு பிள்ளை? சரி வேலை செய்யுங்க சரியா? நான் ஒரு கிழமை பிறகு வாரேன். எல்லாம் ஓகே இருக்கணும். எல்லாம் ஃபில் பண்ணுங்க. சம்பளத்தை பேங்க்கு போட்டுருங்க. யாருக்கிட்ட நீ இந்த கடைக்கு ஒரு கிழமை பிறகு வரைக்கும் கடை எந்த நிலைமை இருக்க தெரியாது என்று சொல்லிட போகணும். இப்படி 4-5 கேள்வி கேட்டு